ஓம் சாந்தி. நாம் சம்பூர்ண தூய்மையான ஆத்மா. நாம் இணைந்த ரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மா. நாம் நினைவு மற்றும் சேவையின் உற்சாகத்தில் இருக்கும் ஆத்மா. சாந்திதாமம் தூய்மையான ஆத்மாக்களின் வீடாகும். அந்த வீட்டிற்கு நாம் செல்வதற்காக சம்பூர்ண தூய்மையாக ஆகின்றோம். இனிமையான குழந்தைகளாகிய நாம் தந்தையை நினைவு செய்வதால் தண்டனை அடையாமல் தந்தையுடைய வீட்டிற்கு செல்ல முடியும் என்ற உத்திரவாதத்தை தந்தை தருகின்றார். நாம் ஒரு தந்தையிடம் மனதை செலுத்துகின்றோம். இந்த பழைய உலகத்தை பார்த்தாலும் பார்க்காமல் இருக்கின்றோம். இந்த உலகத்தில் இருந்து கொண்டே நாம் தூய்மையாகி காட்டுகின்றோம். ஆகையினால் தந்தை நமக்கு உலக ராஜ்யத்தை கண்டிப்பாக கொடுக்கின்றார். நம்மை நம்முடைய வீட்டிற்கு அழைத்துச் செல்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். அது அனைத்து ஆத்மாக்களின் வீடாகும். ஆத்மாக்களாகிய நாம் தூய்மையாகி தூய்மையான சாந்திதாம் செல்ல வேண்டும். அவ்வளவுதான். இது எவ்வளவு சகஜமான விஷயம். ஆத்மாக்களுக்கு அது தூய்மையான சாந்திதாமம் ஆகும். சத்யுகம் ஜீவ ஆத்மாக்களுக்கான தூய்மையான சுகதாமமாகும். யார் ராஜயோகம் கற்கின்றார்களோ அவர்கள்தான் பிறகு தூய்மையான சுகதாமத்தில் வருகின்றார்கள். கல்ப கல்பத்திற்கும் தந்தை வந்துதான் அழைத்துச் செல்கின்றார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரு சத்குரு ஆவார். அது நம்முடைய இனிமையான அமைதி இல்லமாகும். நிராகார தந்தையும் அங்கேதான் இருக்கின்றார். இந்த கல்பத்தின் சங்கம் யுகத்தில்தான் தந்தை வந்து தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றார். நாம் இப்போது நமது மனதை ஒரு நாயகன் பக்கம் செலுத்துகின்றோம். அவரோடு நாம் மனதை செலுத்தும் போது நாம் தூய்மையாகி விடுகின்றோம். எந்தளவு நாம் தூய்மை அடைகின்றோமோ அந்த அளவு உயர்ந்த பதவியை அடைகின்றோம். நாம் தந்தையை நினைவு செய்யும் பொழுது தண்டனை அடையாமல் வீட்டிற்கு செல்லலாம் என்று தந்தை
உத்திரவாதம் செய்கின்றார். நினைவின் மூலமாக நம்முடைய விகர்மங்கள் விநாசம் ஆகின்றன. ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகும் தந்தை வந்து இதைத்தான் புரிய வைக்கின்றார். நாம் தான் வெற்றி தோல்விக்கான நடிப்பை நடிக்கின்றோம். இப்போது நாம் சம்பூர்ண நிர்விகாரியாக ஆகின்றோம். தந்தை நமக்கு யாரும் அறிந்தராத ஞானத்தை நமக்கு தருகின்றார். நமக்கு அனைத்தையும் படிப்பிக்கின்றார். 84 பிறவிகளின் சக்கரத்தையும் புரிய வைக்கின்றார். நமக்குள் ஞானம் இருப்பதால் ஸ்தூல வதனத்திலிருந்து சூட்சும வதனத்தை கடந்து மூல வதனத்திற்கு செல்கின்றோம். நடக்கும் போதும் சுற்றும் போதும் தந்தை மற்றும் நம்முடைய ராஜ்யத்தை நினைவு செய்கின்றோம். தெய்வீக குணங்களை நாம் தாரணை செய்கின்றோம். இந்த ஒரு பிறவி தூய்மையாக இருப்பதன் மூலம் 21 பிறவிகளுக்கு நாம் உலகத்தின் எஜமானராக ஆகிவிடுகின்றோம். நாம் ஏழைகள். அதனால்தான் தலைவன் தந்தை நம்மை நேசிக்கின்றார். நமக்கும் அவரிடம் அன்பு இருக்கின்றது. இப்போது நாம் அனைத்தையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டோம். கல்ப கல்பத்திற்கும் நாம் தான் வந்து தந்தையிடம் மாணவர்களாகி படிக்கின்றோம். தந்தை நம்மை கண்டிப்பாக தூய்மையாக்கி கூடவே அழைத்து செல்கின்றார். பாண்டவர்களாகிய நாம் தந்தையிடமிருந்து கல்பத்திற்கு முன்பு அடைந்ததைப் போல நாம் ராஜ்ய பாக்கியத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். பிராமண வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சி நிறைந்த மற்றும் கவனமான மனநிலையில் இருக்கின்றோம். எப்பொழுதும் நாம் தந்தையோடு இணைந்த ரூபத்தில் இருப்பதால் நம்முடைய மனநிலை மாறாமல் இருக்கின்றது. தந்தைக்கு அன்பானவர் ஆவதற்காக முழுமையான ஏழையாக நாம் ஆகின்றோம். தேகத்தையும் மறந்து நம்மை ஆத்மா என்று புரிந்து ஏழையாகின்றோம். தந்தையிடமிருந்து பெரியதிலும் பெரிய பரிசை அடைவதற்காக சம்பூர்ண தூய்மையாக ஆகின்றோம். வீட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும். ஆகையால் பழைய உலகத்தின் மீது நம் மனதை செலுத்தாமல் ஒரு நாயகன் மீது மட்டும் மனதை செலுத்துகின்றோம். தந்தை மற்றும் ராஜ்யத்தை நாம் நினைவு செய்கின்றோம். பிராமண வாழ்க்கையில்
எப்பொழுதும் மகிழ்ச்சியான மற்றும் கவனமான மனநிலையில் இருக்கும் இணைந்த ரூபமுடைய ஆத்மா நாம் நினைவு மற்றும் சேவையில் உற்சாகத்திலிருந்து எந்த ஒரு உற்சவத்தையும் கொண்டாடக்கூடிய ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.